உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். தேசிய மனித உரிமை ஆணைய தலைவராக திரு ராமசுப்ரமணியம் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இவர் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஆவார். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். ஏற்கனவே கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் பிரதமர் முன்னிலையில் தேசிய மனித உரிமை ஆணைய தலைவராக நியமிப்பது தொடர்பான ஆலோசனை நடைபெற்றது. இந்த நிலையில் திரு ராமசுப்ரமணியம் தேசிய மனித உரிமை ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நாட்டில் உள்ள தன்னாட்சி பெற்ற அமைப்புகளில் மிக முக்கியமான ஒன்று தேர்தல் ஆணையத்தை போலவே தேசிய மனித உரிமை ஆணையமும் மிக முக்கியமான ஒரு அமைப்பு. அந்த தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ராமசுப்ரமணியனை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ராமசுப்ரமணியன் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர். குறிப்பாக இந்த தேசிய மனித உரிமை சட்டம் 1993 பிரிவு 3 உட்பிரிவு 2 ஆகியவற்றின் அடிப்படையில் ராமசுப்ரமணியனை தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவராக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். இவர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் உச்சநீதிமன்ற நீதிபதி பதவியிலிருந்து ஓய்வு பெற்றது குறிப்பிடத்தக்கது. கடந்த வாரம்தான் பிரதமர் மோடியினுடைய அலுவலகத்தில் நாடாளுமன்ற வளாகத்தில் தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவரை தேர்வு செய்வதற்காக கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அதில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, உள்துறை அமைச்சர் ஆகியோர் கலந்து கொண்டனர். அந்த கூட்டத்தில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பொதுவாக உச்ச நீதிமன்றத்தில் அண்மையில் ஓய்வு பெற்ற நீதிபதி யாராவது இருந்தால் அவர்கள்தான் தேசிய மனித உரிமைத்தினுடைய ஆணைய தலைவராக நியமிக்கப்படுவார்கள். அந்த வகையில் மத்திய அரசு முதலில் அண்மையில் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திரசூட்டை தான் இந்த தலைவர் பதவிக்கு நியமிக்க பரிந்துரைத்ததாக கூறப்படுகின்றது. ஆனால் அந்த பரிந்துரையை அவர் ஏற்றுக்கொள்ள முன்வராததன் காரணமாக அவருக்கு பதிலாக தற்போது சுப்பிரமணியன் நியமிக்கப்பட்டு இருப்பதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ராமசுப்ரமணியம் தேசிய மனித உரிமை ஆணைய தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.